ஹாய், வெல்கம் டு பாட்டிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டண்ட்டாக மோமோஸ் எப்படி செய்கிறதுன்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வெள்ளை ரவை ஒரு கப் எடுத்துருக்கேன், சில்லி பவுடர், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், சால்ட், பன்னீர் வந்து 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள். இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ். மிக்ஸி ஜார் எடுத்துட்டேன், அதில் ஒரு கப் வெள்ளை ரவையை போட்டு கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். நல்லா மாவு மாதிரி கிரைண்ட் பண்ணி நல்லா மாவு மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ஒரு வெசலில் வந்து இது பண்ணிட்டு சால்ட்டு போட்டு பெசச்சு வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நான் வந்து பிணைஞ்சிட்ருக்கேன். நார்மல் ஆயில், ஆக்சுவலி நார்மல் ஆயில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. நல்லா மாவு சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிணையிறோமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சுக்கோங்க. நெய் இருந்தால் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் விட்டு இடையில தண்ணி விட்டு மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும், சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு. நல்லா சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அப்படி. இந்த ரெசிபி ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லியுமே இன்னி ரெகுலராக வீடியோஸ் வரும். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்தி வேல தான் நான் வந்துட்டு ஈஸியாக எப்படி வந்து வீட்டில் இருக்கிறதே வச்சு இது பண்ணுறது தான் இது கொடுக்க போகிறேன். ஸோ உங்கள் சப்போர்ட் தேவை. கண்டிப்பாக மறக்காமல் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா என்னோடய பயோவில் வந்துட்டு யூடியூப் லிங்க் இருக்கும். யூடியூப்பில் பார்த்தீங்கனாலும் என்னோடய பயோவில் போனீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் ஏதாவது இருந்தாலும், இந்த ரெசிபி வந்துட்டு நீங்கள் போடுங்க அந்த மாதிரினாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த டிஷ்ஷை வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணி காமிப்பேன். மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஜஸ்ட் நான் வந்து ஹோல் போட்டு லைக் ஆயில் ஊற்றி வந்துட்டு அதை மூடி வைக்கிறேன். இப்போது வெங்காயம், தக்காளி, பன்னீர் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன்.
சாப் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டுருக்கு. ஹீட் ஆனதுக்கப்புறம் லிமிட்டடாக ஆயில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. இது வந்து ஒரு 2.5 3 டீஸ்பூன்ஸ் இருக்கும். இப்போ வந்துட்டு வெங்காயம் போடுறேன். வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறேன். தேவையான அளவு உப்பு. அப்போ தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி மேஷ் பண்ணுற மாதிரி தக்காளி வந்து இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ஸ்மாலாக கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பல்ஜியாக வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது. நான் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணனால வதங்குறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அது நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா, டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் லேட் ஆகும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்களா, இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பன்னீரை வந்து ஆட் பண்ணணும். சின்ன சின்னதாக வெட்டி வச்ச பன்னீர் வந்து ஆட் பண்ணணும். பெருசு பெருசாக வெட்டாதீங்க, சின்ன சின்னதாக வெட்டுங்க. சின்ன சின்னதாக வெட்டினா தான் டக்குன்னு வந்து வேகறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெருசாக வெட்டினீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதில் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர். எனக்கு காரம் ஜாஸ்தியாக வேணுன்றதுனால நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் காரம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா மட்டும் ஆட் பண்ணுங்க போதும். உப்பு வந்து பன்னீருக்கு உப்பு வேணுன்றதுனால நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து வதக்க போகிறேன். கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். பன்னீரும் வந்து வேகணும். ஸோ வந்து செக் பண்ணிக்கோங்க, பன்னீர் வெந்துருச்சா இல்லையான்னு. லைக் அதை கரண்டிலே லைட்டாக டச் பண்ணிங்கன்னா தெரியும். உடஞ்சதுன்னா வந்துட்டு பன்னீர் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இந்த இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த கலரில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது மாவு எடுத்துட்டேன். மாவு எடுத்து உருட்டி அதை வந்து தேய்ச்சிக்க போகிறேன்.
தேய்ச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் ரெடி பண்ண அந்த பன்னீரை எடுத்து ஸ்டஃப் பண்ண போகிறேன். ஆக்சுவலி மோமோஸ் மாதிரி ட்ரை பண்ணேன், பட் வரல. ஸோ அதனால் வந்துட்டு லைக் அது வந்து கொலக்கட்டை டைப்பில் தான் என்னால் வந்து இது பண்ண முடிஞ்சுது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி மோமோஸ் டைப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வரல, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சுது. ஃபைனலாக இதை வந்துட்டு ஒரு இட்லி குண்டா எடுத்துட்டேன், தண்ணி ஊற்றி அதை வந்து கொதிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்த அந்த மோமோஸை வந்து எடுத்து லைக் இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டேன். ஒரு 30 மினிட்ஸ் வந்து வேக வைக்கணும். மூடி போட்டு 30 மினிட்ஸ் வந்து வேக வைக்கணும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வெந்துருச்சு. இவ்வளோதான். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.